ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராஜு இருந்துட்டு ஒரு பக்கம் டியூஷன் போயிட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் அதுக்கப்புறம் ராஜுவோட வீட்டில் அவங்க அப்பா இருந்துட்டு பயங்கரமாக திரும்பவும் சண்டை போட்டார். இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மரியாதையை நகையை திருப்பி கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தை போடுறாங்க. நீங்கள் யாருக்கிட்டேயோ தான் நகையை கொடுத்து வச்சுருக்கீங்க, இப்போ மட்டும் நகை வரல அப்படின்னா உங்களை என்ன பண்ணணும்னு ஒன்றுமே எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவோட அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக அக்காவை நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நகையை எனக்கு இப்போ வந்தியே ஆகணும், எல்லோரும் வெளியே எங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க, ஆனால் இந்த வீட்டு பொம்பளைங்க மட்டும் எங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல பயப்படுறதும் கிடையாதுல்ல, வடிவு எங்கே வச்சுருக்க நகையை உண்மையை சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஓரகத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஏன் அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அக்கா நகையை யாருக்கிட்டையும் கொடுக்கலாம் வைக்கல அப்படின்றாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சாகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சதை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜியோட சித்தப்பா இருந்துட்டு அந்த டியூஷன் சொல்லித்தர பசங்களோட அப்பா ராஜியோட சித்தப்பா கிட்டே வேலை செய்கிறாரு. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்கண்ணா, வாங்க வீடு வரி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ எல்லாம் பேசி இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறாரு அந்த அண்ணா சுதாகர்ன்றவர். அதுக்கப்புறம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இல்லை காஃபியெல்லாம் வேணாம்மா, தண்ணி மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி, பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, சுதாகர் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா படிக்கிறாங்க, அதை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை போய்ட்டு கூப்பிட்றாங்க. அந்த அக்கா இருந்துட்டு, வாங்க உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க, ஓனர்டா, அப்பாவோட ஓனர் வந்திருக்காங்க, வாடா பார்த்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நாங்கள் வரமாட்டோம், அக்கா வந்து தான் வருவோம்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அக்காவை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க வெளியே அதுக்கப்புறம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உடனே அண்ணா என்னென்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நகையெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அப்படியாங்க, எங்கேண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃப் தான் சொன்னாடா, அந்த ராஜிக்கிட்ட தான் எல்லா நகையும் கொடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. என்னண்ணா இது, அவங்க குடும்பமே கேவலமான குடும்பமாக இருக்கேண்ணா, அண்ணி எதுக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க, ராஜிக்கு எது கொடுத்தீங்க, ஓடி போனவளுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. அண்ணா இதை விட கேவலமான ஒன்று நடந்துச்சு நாங்கள் அப்படின்ட்டாங்க. ராஜியை அந்த இடத்துல பார்த்துடுறாங்க. ராஜி மறைஞ்சு இப்போ இது பண்ண ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் அப்போ சாவி எடுக்கும் போது அவங்கள பார்த்துடுறாங்க. இவ்வளோ கேவலமாக ஓடி போயிட்டு எங்களை மானங்கள்லாம் பங்கம் பண்ணிவிட்டு இங்கே டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கியா, போகிற இடத்துல முன்னே எப்படி வச்சுருக்காங்க பார்த்தியா, கண்ணு முன்னாடியே முழிக்காத அப்படின்றாங்க. சித்தப்பான்றாங்க. அப்படி கூட என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு வராங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவதாலே ஓடி போனா என் அண்ணன் பொண்ணு அப்படின்றாங்க. அந்த சுதா கிட்ட இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே எழுந்திரிச்சு வராங்க. அப்போ பாண்டியனும் அதுக்கப்புறம் அவங்களோட மச்சான் வடிவெல்லாம் இருந்துட்டு இப்போது வண்டியில் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடியே ராஜு எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ எல்லாமே போச்சு, தெரிஞ்சிச்சு, சித்தப்பா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எப்படி போகிறாங்க பாரு வெள்ளைன்னு சொல்லியுமா, இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணை எதுவுமே மாணவக்க எதுவுமே இருக்காதான்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்க சித்தப்பா நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவை கூப்பிட்றாங்க. இல்லை அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை சண்டைக்கு போகிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.